25 ஆண்டுகளுக்குப் பிறகு பெண்களின் குளவை சத்தம் ஒலிக்க உரிமை சத்தம் தாரை தப்பட்டையுடன் விடிய விடிய நடந்த சாமி கரக விழா. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே புதூர் ஒன்றியம் புதுப்பட்டியில் அபாரம். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி தாலுகா புதூர் ஒன்றியம் புதுப்பட்டியில் பெரியநாச்சியம்மன் கோவில் உள்ளது. கடந்த 25 ஆண்டுகளுக்கு பின் பங்குனி பொங்கல் விழாவை நடத்த ஊர் ஒன்று கூடி முடிவெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கரக எடுப்பு விழா நடத்த முடிவு செய்தனர். பூவால் ஜோடனை செய்த கரகம் சாமியாடி தலையில் வைக்கப்பட்டு சாமியாடிகள் அனைவரும் புதுப்பட்டி கிராமத்தில் உள்ள அனைத்து வீதிகளுக்கும் சென்று அனைவருக்கும் ஆசீர்வாதம் செய்தனர். முடிவெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கரக எடுப்பு விழா நடத்த முடிவு செய்தனர். பூவால் ஜோடனை செய்த கரகம் சாமியாடி தலையில் வைக்கப்பட்டு சாமியாடிகள் அனைவரும் புதுப்பட்டி கிராமத்தில் உள்ள அனைத்து வீதிகளுக்கும் சென்று அனைவருக்கும் ஆசீர்வாதம் செய்தனர். அதைத் தொடர்ந்து கோவில் முன்பு உள்ள பொட்டலில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் அமைதியாக அமர்ந்திருக்க கோவில் பொட்டலில் சாமி கரகத்தின் ஆட்டம் துவங்கியது. கரகம் எடுத்து ஆடும் சாமியாடியுடன் சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, ஆண்டிச்சாமி உள்ளிட்ட சாமியாடிகள் அரிவாள், சூலாயுதம், சாட்டையுடன் உரிமை மேளம் முழங்க தாரை தப்பட்டையுடன் சாமி ஆட்டம் துவங்கியது. நடுநிசியை தாண்டியும் ஒலித்த சாமியாடிகளின் சத்தம் அங்கு இருப்பவர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. 25 ஆண்டுகளுக்கு பின் கரக எடுப்பு விழா நடைபெறுவதால் பிறந்த வீட்டு பெண்களும் புகுந்த வீட்டு பெண்களும் அமைதியாக வந்திருந்து பொங்கல் விழாவில் வழிபட்டு செய்தது குறிப்பிடத்தக்கதாகும். பின் கரக எடுப்பு விழா நடைபெறுவதால் பிறந்த வீட்டு பெண்களும் புகுந்த வீட்டு பெண்களும் அமைதியாக வந்திருந்து பொங்கல் விழாவில் வழிபட்டு செய்தது குறிப்பிடத்தக்கதாகும்.